ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம ஆனியன் டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் 3 பெரிய வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, 5 வரமிளகாய் சீட்ஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரஃபாக சாப் பண்ண தக்காளியை இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக சீக்கிரமாகவே குக் ஆகி வரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை சாஃப்டாகிற வரை குக் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் நம்ம சப்பாத்தி கூட ரெடி பண்ணிடலாம். சப்பாத்திக்கு எப்போவுமே நான் 1/2 அன் ஹவர் முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுருவேன். அப்படி செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் சப்பாத்தி. இப்போ சட்னிக்கான அந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம சட்னி ஆறியிருக்கும் அரைச்சிடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கும் அப்புறம் கோதுமை தோசை, அடை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹிக்ரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி சொல்லு, சப்ஸ்கிரைப் சொல்லு.